ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம முள்ளங்கி வச்சு ஒரு புதுவிதமான ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம். என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து முள்ளங்கி வந்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காராமணி வந்து வேக வச்சு வச்சுருக்கிறேன், வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து தக்காளி, கருவேப்பிலை, கொஞ்சமாக புளி. குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து தாளிப்பு போட போதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தாளிப்பு போட்டுக்கலாம் நம்ம ஸ்டைலில். எண்ணெய் காஞ்சி வச்சுட்டு வெங்காயம் முதல்ல போட்டுக்கலாம். இதோட கருவேப்பிலை கொஞ்சம். வெங்காயம் வந்து கண்ணாடி பாதம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கியை சேர்த்துடலாம். இப்போ வேக வச்சுருக்கிற காராமணியும் சேர்த்துடுறேன். அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம், இதிலேயே ஊற்றிடுறேன். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடி, மஞ்சத்தூள், தனியாத்தூள், குழம்புக்கு ஏற்ற அளவு உப்பு, மசாலாலாம் நல்லா கிளறி கொடுத்துட்டு பாதி லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருந்தேன், அதையும் கரைச்சி ஊற்றிடலாம். இப்போ வந்து இதை ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். உங்கள் குக்கர் எந்த அளவுக்கு வேகுமோ அந்த மாதிரி 2-3 நீங்கள் எடுத்துங்க. ஒரு விசில் விட்டாலே போதும் எனக்கு. தாளிப்பு போட போகிறேன். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வடகம், வெங்காய வடகம், ஒரு மிளகா வந்து கிள்ளி போட்டுக்கிறேன். பூண்டு கொஞ்சமாக இடித்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துட்றேன். அப்புறம் கருவேப்பிலை. காய் வந்து வெந்துருச்சு. தாளிப்பு எடுத்து கொட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அப்படி நல்லா கொதிக்கும் போது நிறுத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா கொதிக்கும் போது நிறுத்திடலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. நம்மளோட தட்டைப்பயிர் அதுக்கப்புறம் முள்ளங்கி வச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இன்னும் திக்காகவும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கிறேன். நிறைய வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி வச்சிங்கன்னா திக்காகவும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கொஞ்சம் திக்காயிரும் இன்னும். இது வந்து நம்ம வடகம் போட்டு தாளிச்சிருக்கிறோம். கடுகு போட்டும் தாளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு மட்டும் இடித்து போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கடைசி டச்சாக வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு அடுப்பு நிறுத்தின பிறகும் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.